செய்தியாளர் நாகராஜும் இணைந்திருக்கிறார். நாகராஜ், விஜயனுடைய வருகையால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? போக்குவரத்துலையா இருக்கட்டும் சரி, அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் என்ன? கோவை மாவட்ட தமிழக வெற்றி கழக சார்பில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையிலிருந்து இன்று காலை விமானம் மூலம் கோவை வந்து அங்கிருந்து குடும்பபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரிக்கு வாகனத்தில் வர உள்ளார். சிறிது நேரத்தில் வர உள்ளார். இதனால் போக்குவரத்துகள் பொது தமிழகம், கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட பகுதியிலிருந்து பல்வேறு தொண்டர்கள் இங்கு திரண்டதால் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை போலீசார் தீவிரமாக கண்காணித்து போக்குவரத்து சீர் செய்து வருகின்றனர். மேலும் நுழைவாயில் மாநாட்டு பந்தலில் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அடையாள அட்டை இல்லாத வெளியூர் பகுதி தொண்டர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதனால் நுழைவாயில் முன்பு சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. ரசிகர் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வருகின்றனர். ஓகே, எவ்வளவு பேர் வரை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? சுமார் ஒரு 25,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டுள்ளனர் சார். இதனால இந்த தனியார் கல்லூரிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? கலந்து கொள்ளக்கூடியவர்களை தாண்டி மற்றவர்கள் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? அதாவது அடையாள அட்டை வைத்தவர்கள் மட்டும் 25,000 பேர் மட்டும் உள்ளனர். மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த தொண்டர்களும் மற்றும் கல்லூரியின் பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதி மக்களும் விஜய்க்கான ஆர்வத்துடன் ஆங்காங்கே உள்ள குடியிருப்புகளிலும் தண்ணீர் தொட்டிகளிலும் மேலே ஏறி நின்று அவரை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்து நின்று வருகின்றனர். இது சுமார் 2 மணி நேரமாக கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் விஜயை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்து நின்று வருகின்றனர். நன்றி நாகராஜ். ஒரு பக்கம் தாவேக தலைவர் வாகனம் வருகை, இன்னொரு பக்கம் இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய தாவேக பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அவங்க வரக்கூடிய பணியையும் அவங்கள சோதனை செய்து அனுப்பக்கூடிய நிகழ்வையும் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 8,000 பேர் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய தகவல்கள் அதையும் தாண்டி இருக்கிறது. பல மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்துடைய மாவட்டங்களில் இருந்தும் நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க அப்படின்றதை பார்க்குறோம். இப்போது விஜய் அவருடைய வாகனம் தனியாக வந்தது, ஆனால் வேறு சூழல் இல்லை. அதனால் சுற்றிலும் பவுன்சர்களால் விஜய் அவருடைய வாகனம் நிரம்பி இருக்குது. அவரால் வாகனத்தை குறிப்பிட்ட வேகத்தில் செலுத்த முடியல. திடீர்னு வரக்கூடிய ரசிகர்கள், பொதுமக்கள், தொண்டர்கள் செல்ஃபி எடுக்கணுன்ற ஆரவாரம், இதையும் கடந்து வர வேண்டி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்குறோம். சில நிமிடங்களில் வந்து விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இதற்கென தனியாக ஒரு பாதை ஏற்பாடு செய்யப்பட்டு, அதாவது ரெகுலர் ரூட் இல்லாமல் உட்புற வழியாக வந்த சூழலையும் கூட இவ்வளவு காலதாமதம் ஏற்படுவது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில நிமிடங்களில் தாவேக தலைவர் இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு வர இருக்கிறாரு. நிகழ்ச்சியில் கருத்தரங்கு நடக்க இருக்கிறது. எப்படி பூத்தை அணுகுவது, எப்படி தேர்தலுக்கு கேன்வாஸ் செய்வது அப்படின்றத தொடங்கி இறுதியாக விஜய் அவருடைய உரையும் இடம்பெறும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. அது கிட்டலாம் நிக்காதீங்க, ஸ்பீக்கர் கிட்ட நிக்காதீங்க. தயவு செய்து ஸ்பீக்கர் கிட்டலாம் யாரும் நிக்காதீங்க. எல்இடி அதுகிட்டயே நிக்காதீங்க. டிவி கிட்ட நண்பா, அங்க பாரு, நீ விசிறிக்கினே இருக்கிற பாரு, கொஞ்சம் இப்படி வா, ஃபேனு கிட்ட வா, கொஞ்சம் தயவு செய்து வா. கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து உக்காருங்க. கொஞ்சம் தயவு செய்து, இது பூத் கமிட்டி கருத்தரங்கம். இதுல பூத் விஷயமாக சொல்லப்படுகிற விஷயத்தை நீங்க உள்வாங்க வேண்டும். மற்ற நேரத்தில் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். தலைவரே நேரடியா உங்களுடன் 3 மணி நேரம் உங்களுடன் இருப்பார். அதனால தயவு செய்து அமைதியா இருந்து சொல்ற விஷயத்தை நீங்க உள் வாங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் உங்ககிட்ட நோட்டு, பேனா, ஸ்கிரிப்லிங் பேடு, பேனாலாம் கொடுத்துருக்குறோம். அதனால இப்ப எப்படி அழகா அமைதியா இருக்கிறீங்களோ அதுதான் தமிழக வெற்றி கழகம். அதுதான் நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்த்திருக்கிறார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். யாரும் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருங்க.
யாரும் எக்காரணத்தை கொண்டும் முன்ன பின்ன வராதீங்க. உங்க கூட தான் வந்து இங்க இருப்பாரு தளபதி. அதனால தயவு செய்து அங்க நிக்காதீங்கப்பா. சேர்லாம் இருக்குது நண்பா, கொஞ்சம் தள்ளலாம். தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்குக்கு இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வர இருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் ஹரிதாஸும் இணைந்திருக்கிறார். ஹரிதாஸ், இந்த மாநாட்டு திடலில் கூட்ட நெரிசலோ இல்லை காயமோ ஏற்பட்ட இதற்கான ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, புஷி ஆனந்த் காயம்ன்ற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. விவரம் என்ன? அது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் இன்னும் சற்று நிமிடத்தில் இந்த மாநாடானது துவங்க உள்ளது. அவரும் ஏறக்குறைய கல்லூரி வளாகம் இருக்கக்கூடிய பகுதியை நெருங்கிட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் வருகையை ஒட்டி முன்னோட்டமாக அதன் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் அந்த பூத் கமிட்டி கூட்டத்திற்காக வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பூத் பாக முகவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு அறிவுரைகளை வழங்குவதற்காக அந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு வருகை இருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் வருகை திறந்து அவரை பார்த்ததற்காக 6 மிகுதியால் அவரை நோக்கி அந்த பாக முகவர்கள் அனைவரும் சென்றதை திறந்து அப்போது அவருக்கு காலில் லேசான சிறு காயம் ஏற்பட்டது. இந்த சூழ்நிலை ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டு வைத்திருந்தனர். ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால், யாருக்காவது ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்பட்டால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கல்லூரி வளாகத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய காரணம் என்னென்றால், யாருக்கேனும் ஏதான ஒரு அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் உடல் பிரச்சனை ஏற்பட்டாலோ அவர்கள் உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும், அவர்களுக்கு முதலுதவி செய்திருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆம்புலன்ஸ் வாகனம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஒரு பாதுகாப்பிற்காக அவசர மருத்துவ தேவைக்காக இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களாக நீக்கி வைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது புஷி ஆனந்த் அவர்கள் அவர்களிடம் ஏற்கனவே எடுத்து வர கூறப்பட்ட பேனாக்கள், நோட் பேடுகள், அட்டைகள் போன்றவற்றை எடுத்து வந்துள்ளார்களா, அதை ஆயத்தையும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், யாரும் சத்தம் எழுப்பக்கூடாது, உங்களை சந்திப்பதற்காகத்தான் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார், அனைவரும் அமைதி காத்து இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளும் வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாகமோவர்கள் அமைதி காத்து வருகின்றனர். இன்னும் 10 நிமிடத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த கருத்தரங்கம், அதாவது பாகமோவர்கள் கூட்டம் நடைபெற உள்ள கல்லூரி வளாகத்திற்கு வர உள்ளார். தற்பொழுது அவர் வருவதில் தொய்வு ஏற்பட்டது. என்ன காரணம் என்றால், அவரை பின்தொடர்ந்து வாகனங்கள் அணிவித்து வருகின்றன. அதே போல அவர் வாகனம் செல்லும் முன்பும் வாகனங்கள் அணிவித்து வருவார். அவர் வருவதில் சற்று தாமதம் ஏற்பட்டதை தவிர திட்டமிட்டபடி இந்த முகவர்கள் மாநாடானது கருத்தரங்கானது நடைபெற உள்ளது. இன்னும் 10 நிமிடத்தில் அவர் வந்து விடுவார். அதற்குண்டான பணிகள் அனைத்தும் ஏற்கனவே சரி செய்யப்பட்டு விட்டது. தற்போது அவர் வரும் வழியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளை அப்புறப்படுத்தும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இப்போ இந்த மாநாட்டு திடலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சூழல் என்ன ஹரிதாஸ்? கூட்ட நெரிசல் இருக்கா? எத்தனை வகை பாதுகாப்பு செய்யப்படுது? விவரங்கள். இந்த மாநாடு நடைபெறக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு செல்லும் கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு முன்பாகவே கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டவர். இந்த கல்லூரிக்கு வரும் 3 வழிகள் உள்ளன. அந்த 3 வழிகளுமே தற்பொழுது 100 மீட்டர் தொலைவிலேயே அடக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே பாகமோவர்கள் அனைவரும் உள்ளே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமே தங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். மற்ற வெளிநபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் குறிப்பாக உள்ளே அனுமதிக்கப்படவே இல்லை. அந்த பகுதிகள் அனைத்தும் நுழைவாயிலில் ஏற்கனவே தாவேகா மூலமாக நியமிக்கப்பட்டுள்ள பவுன்சர்களும் நமது தமிழக போலீசாரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெளியாட்கள் உள்ளே யாரும் செல்லக்கூடாது, இந்த கூட்டங்கள் உள்ளே சென்றால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும், அதனால் யாரும் செல்லக்கூடாது என்று நிறுத்தி வைத்துள்ளனர். இதன் காரணமாக அவர் வரும் வழியில் கிட்டத்தட்ட 300 மீட்டர் தொலைவானது தாவேகா தொண்டர்கள், விதையை பார்க்க கூடியுள்ள ரசிகர்கள் என அனைவரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் ஒன்று கூடி நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. அவர்களை எல்லாம் தாண்டித்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த கல்லூரி வளாகத்திற்குள் வர வேண்டும். தற்போது அவரது வரும் பட்சத்தில் மிகுந்த ஆரவாரம் செய்யக்கூடும். அதற்குண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் போலீசார் எடுத்து வைத்துள்ளனர். யாரும் எந்தவித சத்தமும் போடக்கூடாது, அவரை அமைதியாக செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறியும் வருகின்றனர்.
எவ்வளவு ரசிகர்கள் வரை அங்கே கூடியிருப்பாங்க? அனுமதி அப்படின்றதுல ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது. ஒரு 8000 பேருக்கு அனுமதினாங்க, அப்புறம் 20,000 பேர்ன்றாங்க. எவ்வளோ பேர் உண்மையிலே இந்த மாநாட்டுக்கு அனுமதிக்கப்படுறாங்க? அதாவது இந்த மாநாட்டுக்குள்ள பாகமர் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள், ஊராட்சி முதல் பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி போன்ற அனைத்து அமைப்புகளையும் சேர்ந்த 9 மாவட்டங்களைச் சேர்ந்த பாக முகவர்கள் உள்ளே பணியாற்றினார். ஏறக்குறைய கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாங்க என்றாலும் 800 உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளது. அதே போல ஏற்கனவே இந்த 9 மாவட்டங்களையும் சேர்த்தால் அந்த 800 உள்ளாட்சி அமைப்புகள் அந்த 9 மாவட்டங்களைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய பாகமவர்கள் 2, 4 ஒரு பூத் கமிட்டிக்கானது 4 பேர் இருக்காங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஏறக்குறைய ஒரு 20,000 பேர் வரை நெருங்கக்கூடும். கிட்டத்தட்ட இந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய இடத்திற்கு ஒரு 10,000 முதல் 15,000 பேர் வரை ஆக்கப்பட்டிருக்கலாம். நாளைய தினமும் இதே போன்ற ஒரு கூட்டம் நடைபெற உள்ளால் அதற்கும் ஒரு 10-15,000 பேர் கலந்துள்ளோம். ஏறக்குறைய 30,000 பேர் இந்த பாக முகவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். இது தவிர அவரை பார்க்க வந்துள்ள தொண்டர்களின் எண்ணிக்கை காலையில் நாம் விமான நிலையத்திலேயே பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட தாவேகா தொண்டர்களும் அதே போல பொதுமக்களும் ரசிகர்களும் வந்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அவர் இந்த இடத்தில்தான் பங்கேற்கிறார் என்ற தகவல் கோவை மாவட்டம் முழுவதும் பரவுகிறது. இதன் காரணமாக கோவை மாவட்டம் மட்டுமல்லாது அருகிலுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த அவருடைய ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் காலை முதலே இந்த பகுதிக்கு வந்து இங்கேயே முகாமிட்டுள்ளனர். இதன் காரணமாக கல்லூரி செல்லும் வளாகம் முழுவதுமாக எங்கு பார்த்தாலும் தலைவராகவே தெரிகின்றது. தொடர்ந்து தாவேகா தொண்டர்களும் அவரது ரசிகர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் சூழ்ந்த வண்ணமே ஏறக்குறைய கிட்டத்தட்ட அவர் வரும் வழியில் மட்டுமே ஒரு 5,000 பேர் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ஹரிதாஸ்.